வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 30ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ஸோ டிப் ஆஃப் த வீக் இந்த வாரம் இருக்குது. இந்த வீடியோட லாஸ்ட்டில் அந்த டிப் ஆஃப் த வீக் சொல்லுவோம், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ தனுசு ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னும் போது தனுசில் வந்து குரு வந்து நல்ல ஆட்சியோட 4ஆம் இடத்துல இருக்குது. ஸோ சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சொத்து வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ தாயார் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஹெல்ப் கிடைக்கும். நிலபுலன்கள் நல்ல லாபம் கிடைக்கும். யாருக்கு கிடைக்கும்? தனுசு லக்னமாக இருந்து குரு தசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து சொத்து சார்ந்த விஷயங்கள், வீடு நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்கள், ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அம்மாவுடைய ஒத்துழைப்பும் கண்டிப்பாக கிடைக்கும். 2ஆம் அதிபதியான சனி 3இல் இருக்குது. ஸோ என்றைக்குமே 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது கலகங்கள் வரும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்மளை தேடி வந்து யாராச்சும் வந்து கேமரா வைக்கிறது, நம்ம கால் ரெக்கார்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. 3இல் வந்து சனியும் சுக்கிரனும் இருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 3இல் இருக்கும்போது உத்தியோகத்தில் நிறைய விஷயங்கள் வந்து மாற்றங்கள் இருக்கும். ஸோ உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் வந்து அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான, சில பேருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் போகிறது, சில பேர் வந்து வேறு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகிறதுனால ஒரு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது சனி தசை புத்தி அந்தரம் நடக்கும். சுக்கிர தசை புத்தி அந்தரம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். பெருத்த லாபங்களோட வந்து தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபத்துடைய ஒரு தொழில் மாற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஆனால் அது வந்து ஸ்ட்ரகிள் இருக்குன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணி தான் வந்தாகணும். அது அப்படி தான் இருக்குது. 4ஆம் அதிபதியான குரு. ஸோ 4ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்களை நல்லா கொடுத்துருவார். அம்மாவுடைய விஷயங்கள் வந்து நிறைய அவங்களுடைய தவறுகளை உணர்ந்து ஓரளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா குரு வந்து எந்த இடத்துல இருக்காரோ அதை வந்து கிளியர் பண்ணுவார். 5ஆம் அதிபதி செவ்வாய் 6இல் இருக்கிறது வந்து குழந்தைகள் வந்து நல்லா செட்டில் ஆவாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் எமோஷனாக இருப்பாங்க. ஏன்னா அங்கே ராகு இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். 5இல் ராகு வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக வந்து யார் ராகு திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து ஒரு பெருத்த பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. ஸோ அது வந்து பூர்வீக சொத்துக்களாக இருக்கலாம். பூர்வீக சொத்துக்களை கேஸ் போயிட்டுருக்கு, அது வந்து உடனே முடிகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் ஒரு பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஒரு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயங்களில் அந்த கேஸெல்லாம் வேணாங்க, எல்லாம் விட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சமாதானமாக ஒரு செட்டில்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. முயற்சித்து பாருங்கள். ஆனால் தனுசு லக்னமாக இருக்கணும். ராகு திசை புத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குங்க. 6இல் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 3இல் வந்து சனி சுக்கிரனுடைய இருக்கும்போது நல்ல வருமானம். ஸோ வேலை செய்கிற இடங்கள் வந்து நல்ல வருமானங்கள், ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. பணம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். மற்றபடி வந்து 7ஆம் அதிபதியான புதன் வந்து ராசியிலே இருக்கும்பொழுது கொஞ்சம் கணவன் மனைவிகளோட சின்ன ஈகோ கிளாஷஸ் இருந்தாலும் பாச பிணைப்புகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ அதெல்லாவே சிறப்பு தான். ஸோ தொழில் ரீதியான விஷயம், புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் தேடி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது தனுசு லக்னமாக இருந்து புதன் தசை புத்தி அந்த நடக்கணும் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதிக்கு வந்து குருவின் பார்வை இருக்கிறதுனால வந்து சொத்துக்கள் வாங்கும்பொழுது யாராச்சும் சின்ன இன்ட்ரப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தூக்கி கடாச்சிட்டு பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. பட் எதிரிகளுடைய வலு கம்மியாகும். ஸோ ஏன்னா வந்து அது வலு கம்மியாகும். பட் இருந்தாலும் அந்த ஒரு இன்ட்ரப்ஷனுங்கிறது கண்டிப்பாக இருந்து தான் ஆகும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது விஷயங்களில் வந்து பார்த்தா தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய சப்போர்ட் கிடைக்கும். பெரிய லெவலில் வந்து வரணுங்கிற ஒரு சப்போர்ட்லாம் அற்புதமாக கிடைக்குதுங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். மற்றபடி வந்து சுப செலவுகள் அதுவும் வந்து பண்ணுவீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு பக்கம் நடக்கும். ஸோ சில பேருக்கு வந்து 60ஆம் கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அது பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக நடக்குதுங்க. ஸோ இது எல்லாமே சிறப்பு தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான சூரியன் 2இல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தந்தை சார்ந்த உறவுகளில் நல்ல லாபங்கள் வர்றது, வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு முயற்சியில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா அதுவும் சூப்பராக ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தில் உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. இது யாருக்கு நடக்கணும்? தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசை புத்தி அந்த நடக்கணும் கண்டிப்பாக நடக்குங்க. 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது தொழில் வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். 11 11ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 3இல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஒரு பெரிய லாபங்களை கொடுத்துரும். ஸோ அது வந்து எந்தவித ஐயமும் இல்லை. ஸோ வேலையிலையும் சரி,
மற்றபடி வேலையில் வந்து ஒரு ட்ராவல்லையும் சரி பெருத்த லாபங்கள், நீங்கள் நினச்சதோட பெரிய லாபங்கள், நல்லா பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்ததுன்னா கோர்ட்டு கேஸ்னால் இப்போது உட்காந்து பேசினீங்கன்னா ஓரளவுக்கு வந்து சுமூகமாக முடிஞ்சு ஒரு பணம் செட்டில்மெண்ட்லலாம் முடிகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது தனுசு லக்னமாகிறது சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கும். நல்ல ஒரு வருமானங்களை கண்டிப்பாக பார்க்க முடியுங்க. ஸோ 12ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ நிறைய ட்ராவல் வேலை விஷயங்கள் அங்கங்கே ட்ராவல்லாம் பண்ணுறதெல்லாம் தவிர்க்க முடியாது. கொஞ்சம் செலவினங்களும் ஜாஸ்தி தான் இருக்கும். இது யாருக்கு நடக்கணும்? தனுசு லக்னமாகிறது செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக இருக்குங்க. சமரவடி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை ஆத்மார்த்தமாக ஒரு ப்ரேயர் பண்ணோம். ஸோ இறைவன் வந்து உள்ளே வரணும். ஸோ உள்ளே வந்து ஒரு ப்ரேயர் பண்ணும்போது சிறப்பான பலங்க நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க. ஸோ அது கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா? ஏன்னா அந்த ப்ரேயருக்கு வந்து நீங்கள் அமைதியாக இருக்கணும். ஏன்னா வந்து கசகசன்னு ஒரு சத்தத்தோடையோ அங்கே டிவியை வந்து சவுண்டாக வச்சுக்கிட்டோம்லாம் ப்ரேயர் பண்ணாதீங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிட்டிங்கன்னா எல்லோரும் தூங்கும்போது நீங்கள் கொஞ்சம் முடிச்சுட்டு அந்த ப்ரேயரை பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பலங்க நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே சிறப்பு தாங்க. என்னை பொறுத்தவரை என்ன, இறைவனுங்கிறோம் பெரியவங்க. ஸோ இறைவனுக்கு முன்னாடி வந்து நம்மளாம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே வந்து இறைவனுடைய செயல் தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ அதனால் வந்து இறைவனை வந்து நீங்கள் நண்பனாக பார்க்கலாம், மனைவியாக பார்க்கலாம், அப்பாவை பார்க்கலாம், அம்மாவை பார்க்கலாம். நம்ம வந்து எடுத்து உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள உருவகப்படுத்திக்கிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பரான விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த மேஜிக் நடக்குது கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ டிப் ஆஃப் த வீக் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வாட்டி வந்து டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா கர்மா. ஸோ கர்மாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு பூம்ராங்காக வந்து லைஃப்பில் வந்து எஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு நண்பருடைய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம்தான். ஸோ அது வந்து நண்பர் தான் சொல்கிறாரு. ஸோ அது வந்து 1972 வாக்கில் ஒரு நடந்த ஒரு சம்பவம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண் எதிர்க்க வந்து ஒரு பார்த்த ஒரு நிகழ்ச்சி. இது கர்மாவுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்குன்றதுக்காக தான் இதை நம்ம சொல்கிறோம். ஸோ என்னென்னா, ஒருத்தர் வந்து ரொம்ப நியாயமானவர். ஸோ எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. ரொம்ப குடும்பத்தில் மதிக்கப்படுற ஒரு பெரிய ஆள். ஸோ ரொம்ப நல்ல ஒரு பெரிய ஒரு கௌரவமாக இருக்கிறார் ஒருத்தர். அவர் வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ இவர் வந்து கல்யாணமாகி அம்மா வந்து உடம்பு முடியாதவங்க, அவங்களுக்கு ஒரு சுகர் கம்ப்ளைண்ட்னால கொஞ்சம் வந்து கை விரல்கள்லாம் வந்து கொஞ்சம் மேடாவடமாக ஆகிடுது. ஸோ அதனால் என்ன ஆகிடுதுன்னா, அவர் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து முடியாது, அவங்களால எந்த வேலையும் பண்ணும்போது அவங்கள வந்து யாராவது கூட இருந்து பார்த்துக்கணுங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. இப்படி இருக்கும்போது கல்யாணம் பண்ணிட்டு வராங்க, ஒய்ஃப் பார்த்துக்கிறாங்க. ஸோ ஒய்ஃப் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, அவங்க கன்சீவ் ஆகிடுறாங்க. கன்சீவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சரி குழந்தை பெற்றுக்கிறதுக்காக வந்து அவங்க வந்து ஊருக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக ஒரு பொண்ணு அங்கே வராங்கங்க. ஸோ அது பண்ணும்போது இந்த அம்மாவை பார்த்துக்கும் போதே என்ன ஆகிடுதுன்னா, இவருக்கு வந்து கொஞ்சம் இல்லீகலாக அஃபேர் ஆகிடுது. ஸோ கொஞ்சம் அந்த காமத்தின் குலத்தால் ஒரு குழந்தை வந்து அவங்களுக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். விவேக் ஸ்டைல் சொன்னால் ஒரு பேபியோடு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அவங்க வந்து குழந்தை பெற்றுட்டு வரும்போது இந்த பொண்ணு கன்சீவ் ஆயிடுச்சுங்க. ஸோ அது வெளியில் தெரிஞ்சு ஒரே பிரச்சனையாகிடுது. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து. ஸோ அது 72கள்லாம் ஒரு ஆணாதிக்கமான ஒரு விஷயங்கள் நிறையங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற அந்த ஒரு மீட்டோ கீட்டோ அது எதுவுமே கிடையாது. ஸோ அன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறானுங்களோ அதை கேட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ஒரு பஞ்சாயத்தில் நிற்கிறாங்க. அந்த பொண்ணு கன்சீவ் ஆகிடுச்சு. கேட்டால் இது தெரியாமல் நடந்துச்சுன்னு அவர் காலில் விழுறாரு. ஸோ இந்த பொண்ணை வந்து அதுக்கப்புறம் எல்லாம் சமாதானப்படுத்தி ஏதோ கொஞ்சம் காசு கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து வயிறு எரிஞ்சு, ஏன்னா ஒரு காமத்தில் ஈடுபடும்போது இவர் என்ன பொய் சொல்லி ஈடுபட்டார். இந்த தவறில் வந்து 2 பேருமே உடந்தை. பட் எவ்வளோ வயிறு எரிஞ்சிருக்கும், அந்த பொண்ணுக்கு எவ்வளோ பெயின் இருந்திருக்கும், எவ்வளோ அவமானங்களை அந்த பொண்ணு சந்திச்சுது. அதை பற்றி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அத்து விடும்போது அந்த பொண்ணுடைய ரணம், வேதனை, சாபம், எவ்வளோ வயிறிஞ்சு சாபம் விட்டுருவோம் அந்த பொண்ணு. சாபம் விட்டு போயிடுச்சு. பட் இதோட முடிஞ்சு தானே, இதோட முடியலை. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவருக்கு அந்த முதல் குழந்தைக்கு அப்புறம் 2வது இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறகுதுங்க. டடடடா, அந்த குழந்தை பண்ண மாதிரி ஒரு விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த குழந்தை வந்து வளர வச்சதுலேயே வந்து ரொம்ப ஏடாவடமான குழந்தையாக அந்த குழந்தை வளருது. இதுக்கப்புறமா ஒரு குழந்தை பிறந்தது. இதில் பியூட்டி என்னென்னா, அந்த 3 குழந்தையில் வந்து முதல் குழந்தை நல்லா படிக்கும், 3வது குழந்தை நல்லா படிக்கும், இந்த 2வது இருக்கிறது வந்து ஏடாவடம், சரியாக இது பண்ணாது, நிறைய பிரச்சனைகள். இவருக்கு வந்து நிறைய தலைவலியை கொடுக்குறதே அந்த குழந்தையாக தான் இருந்தது. ரொம்ப கான்ட்ரவர்சி 2 பேருக்குள்ளுமே போக ஆரம்பிச்சிச்சு. ஒரு வளர வந்து அந்த குழந்தை வந்து அப்பாவுக்கு எகென்ஸ்டாகவே இருந்தது. நீயா நானாங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நிறைய போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள் அந்த குழந்தை ஈடுபட்டுச்சு. இவர் வந்து ஒரு கௌரவமான ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். ஸோ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக ஒரு குவார்ட்டர்ஸில் இருக்கும்போது அந்த குழந்தை வந்து சட்டத்துக்கு புறம்பான ரொம்ப தவறான விஷயங்களுக்கு போய் காலேஜில் படிக்கும்போதே நிறைய பிரச்சனைகள். அந்த பிரச்சனையிலேருந்து அப்புறம் பிடிச்சி இழுத்துட்டு வரார் இவர். அந்த அவமானங்களுக்கு நடுவுலையும் அவர் இழுத்துட்டு வந்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது விடலை. அதுக்கப்புறம் வந்து கூடா நட்பு,
அந்த குழந்தைக்கு வந்து அக்யூஸ்டுங்களோடலாம் பழக்கம் வந்துடுது. ஆனால் இந்த 2 குழந்தைங்க ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மற்ற முதல் குழந்தையும் 3வது குழந்தையும் நல்லா படித்து நல்ல ஒரு ரேங்கில் போய் பெரிய அளவில் செட்டில் ஆகுது. இந்த 2வது குழந்தையால் ஒரு வெட்கி தலைகுனிகிறார். ஒவ்வொரு வாட்டியும் வந்து இரவுகள்லாம் வந்து நரக வேதனையாவது அழறாருங்க. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாபம், அந்த பெண் வந்து எவ்வளோ வயிறறிஞ்சு, ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். ஒரு இல்லாதப்பட்ட ஒரு பொண்ணு, ஒரு கஷ்டப்பட்ட பொண்ணு ஏதோ ஒரு இதில் வந்து தப்பு பண்ணிட்டான்றதுக்காக அத்து விட்டது வந்து எவ்வளோ பெரிய ஒரு இன்னலுக்காகி, அந்த சாபத்தால் வந்து ஒரு தினம் அந்த குழந்தை வந்து வளர்ந்து வளர்கிறதுலேருந்தே கன்சீவ் ஆனதுலேருந்தே பிரச்சனை ஸ்டார்ட்டு. 30-35 வருஷம் வரும் அந்த குழந்தையால் வந்து அவங்க அனுபவித்த சித்திரவதைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதுக்கப்புறம் அது வந்து ஜெயிலில் போய் ஸ்லேட்டு பிடிச்சி நின்றுதுங்க. ஸோ அதை விட ஒரு கொடுமை வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னென்னோ பண்ணி அதை கொண்டு வரதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த கர்மா வந்து எப்படி ட்ராவல் ஆகுது பாருங்கள். இது வந்து உண்மையாக நடந்த சம்பவம். ஏன்னா அந்த பொண்ணு வந்து விட்ட சாபமா இல்லை வயிற்றுறிஞ்சு என்ன சொல்லிட்டு போனால் கண்ணீரில் வந்து அழுது புரண்டுட்டு போனதாக சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஸோ அந்த கருப்பு பக்கத்தை இன்றைக்கும் வந்து அவர் 30-35 ஆண்டுகள் அவருக்கு தண்டனை கொடுத்தது வந்து கண்ணெதிர்க்க. ஸோ அதனாலும் எதுக்கு சொன்னால், நம்மளும் வந்து ஒரு மனசாட்சியோட ஒரு யாருக்காச்சும் தீங்கு இழைக்கிறதுங்கிறது வரும்போது தயவு செய்து வந்து நியாயமாக நடந்துக்கோங்க. நியாயம் இல்லாமல் ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணி கடைசியில் வந்து இந்த மாதிரி கர்மாக்களுக்கு ஆளாகக்கூடாது. ஏன்னா வந்த கர்மா வந்து ஏதோ ஒரு 6 மாதம் 3 வருஷமாக இருந்தால் பரவாயில்ல, 35 ஆண்டுகள் வச்சு செஞ்சுது. இன்றைய தேதி வரை அவருக்கு வந்து அந்த 2வது குழந்தை ஒரு கரும்புள்ளி தான். ஓகேங்களா? இன்றைக்கும் நினச்சாலும் அவர் வந்து அதை நினச்சி குளிங்க அழுவார். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இது உண்மையாக நடந்த சம்பவம். அதனால் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் இந்த கர்மாங்கிறத வந்து பயந்து கொஞ்சம் நியாயமாக நடந்துக்கணும். மற்றவங்க சொத்தை அபகரிக்கிறது, நகையை அபகரிக்கிறது, எனக்கு வந்து அவங்க தெரியாமல் திருடிட்டு வருது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்சிக்கலாம், நான் புத்திசாலித்தனமாக எல்லாமே பண்ணிட்டேன், ஏமாற்றிட்டேன் அவனை அப்படின்னு நினச்சிக்கலாம். கர்மா விடவே விடாதுங்க. உங்கள்கிட்ட பின்னாடியே வந்து வட்டி முதலமாக வசூல் பண்ணாமல் விடாது. ஸோ அந்த பொண்ணு அடைஞ்ச வழியை வட்டி முதலமாக அவர் அனுபவிச்சாருங்கிறது தான் உண்மையான விஷயம். தயவு செய்து பாவ புண்ணியங்களை யோசிங்க. ஓகேங்களா? நான் கலியுகத்தில் எல்லாம் யோசிக்கணும்னு அவசியம் இல்லைன்ட்டு நான் வந்து இந்த என்ன சொல்கிறது நாத்திகம் பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு பாவ புண்ணியங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் தான் அது. ஸோ கர்மாவைக்கு பயந்து நடந்துக்கங்க, வாழுங்க, வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் லாஸ்ட் வீக் போட்ட வீக்லி ராசி பலன் வந்து நிறைய பேர் ஃபோன் கால்ஸ் பண்ணியிருந்தீங்க. பட் என்னால் வந்து நான் நிறைய கால்ஸ் வந்து நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் எனக்கு வேலைகளுக்கள் ஜாஸ்தி. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் கவலைப்படாதீங்க. நம்ம கடவுளூர் டிவிலேயே வந்து பக்கா ஒரு லைவ் ப்ரோக்ராம் கண்டிப்பாக கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராமாக அமையும். ஸோ அதுக்கான விஷயங்கள் நீங்கள் வந்து கேள்விகளை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது வந்து முக்கியமாக வந்து இது வந்து ஒரு பிரசன்னம் சம்மந்தமான விஷயமாக தான் போகும் கடகடன்னு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக பார்க்கலாங்க. அதனால் வந்து யாரும் கோச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் டிலேடாக தான் பதில் போட்டேன் நான். பட் என்னால் வந்து இப்போ வேலை பளு அதுக்கு நம்ம லைவில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் அடுத்தது. சரிங்களா? உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்பட இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.